ஹலோ ஆல் சாட்டர்டே மினி vlog. ஸோ ஜூன் 13th பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. நைட் 12 தம்பி கேக் வாங்கி கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போய் தூங்கியாச்சு. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோட வேலையாக பாத்ரூம் கிளீனிங் தான் இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சதோ பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே பர்த்டேனாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் போக போக வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மெச்சூரிட்டி வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல போல, இன்னுமே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணும், கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். என் பர்த்டே அன்னைக்கு நான் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி பர்த்டே பிளான நானே போடுவேன். லாஸ்ட் இயர் 25th பர்த்டே கூட பார்த்தீங்கன்னா என் பர்த்டே ரொம்ப மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் நானே போட்டு கொடுத்துருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சி விட்டேன். ஸோ அதை போய் விட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாமாலாம் சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்கள் அப்பா மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து கேஷாக கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்கள் அத்தெல்லாம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் எங்கள் அக்கா பையன் வந்து ஹேண்ட்மேட் கிரீட்டிங் கார்டு கொடுத்துருந்தான். ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. காலையிலேருந்து அழுக்கு நைட்டிலே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எடுத்து வச்சு போடாத ஒரு புது ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு ஒரு 4-5 கிளிக் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் என் பர்த்டே போச்சு. பாய்.